கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய வேத பகுதி யோபு 6ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் துக்கம் சொல்லி முடியாது என்று யோபு சொல்லுகிறார். அப்படி என்ன துக்கம் இருந்திருக்கும்? அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் பலருக்கும் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில சொல்ல முடியாத துக்கம் இருக்கிறது, என் துக்கத்தை யாரிடம் சொல்லுவேன், என் துக்கத்தை யாரால தீர்க்க முடியும், எனக்கு சமாதானம் கிடைக்காதா, சந்தோஷம் கிடைக்காதா, என் வாழ்க்கை முழு துக்கமா தான் இருக்கணுமா என்று நினைக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். யோபுடைய வாழ்க்கையில எத்தனையோ துக்கம் இருந்தன, எத்தனையோ நெருக்கங்கள் இருந்தன, பாடுகள் இருந்தன. ஆனாலும் கர்த்தருக்குள் அவன் விசுவாசமா இருந்ததினாலே, அவன் விசுவாசத்தை உறுதியா இருந்ததினாலே அவன் துக்கத்தை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றினார். இன்றைக்கு நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ள இந்த யோபை போல எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருங்கள். யோபு துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.